சோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பறவைகள் அனைத்தும் வாழ்ந்து வந்தது. அந்த கிராமம் மிகவும் அமைதியாக இருக்கும். அனைத்து பறவைகளும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தது. காலுக்காகவும் துணிக்குருவியும் ஆற்றங்கரையின் அருகில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். துணிக்குருவியே, இன்னைக்கு பாத்தியா வெயில் எப்படி அடிக்குதுன்னு? கோடை மழை வரும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா காட்டில் எல்லா மரத்துலேயும் பழங்கள் செழிப்பாக நல்லா வளர்ந்துரும். நம்ம அதுக்கப்புறம் போய் பழங்களை பறித்தோம்னா நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும். இந்த வெயில் காலத்தில் அங்கேயும் இங்கேயும் தேடாமையே பழங்களை நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். அது இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த வெயிலில் அங்கேயும் இங்கேயும் போய் உணவு தேடி கொண்டு வரவே முடியல. அப்பப்பப்பப்பா, ரொம்ப வேர்க்குது. வீட்டுக்குள்ளேயே போக முடியல. ரொம்ப சூடாக இருக்குது என்று காலுக்காகம் கூறியதற்கு துணிக்குருவியும், ஆமாம் காலு நண்பா, நாம் இந்த கோடை மழையில் அனைத்து பழங்களையும் பார்க்கலாம். நன்றாக பழுத்துவிடும், சுவையாகவும் இருக்கும். நாம் காட்டிற்கு சென்று நமக்கு தேவையான அனைத்து பழங்களையும் ஒரு கூடையில் போட்டு வீட்டிற்கு எடுத்து வந்துட்டோம்னா இந்த வெயிலில் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதே இருக்காது. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்குமே நம்ம வீட்டிலேயே இருந்து அந்த பழங்களையே சாப்பிடலாம். என்னோட புள்ள சீச்சுவும் வெயில் தாங்க முடியாமல் மரத்திற்கு வெளியில் வந்து தான் விளையாடுகிறாள் என்று துணிக்குருவியும் காலுக்காகவும் இப்படி பேசி கொண்டிருந்த போது யாரோ ஒருவர், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அப்பொழுது துணிக்குருவி, காலு நண்பா, யாரோ ஒருத்தவங்க காப்பாத்துங்க என்று அலறுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டார். ஆமாம் துணிக்குருவி, அந்த சத்தம் இந்த பக்கம் இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறேன். யார் இப்படி அலறாங்க? அதுவும் அங்கே பாரு துணிக்குருவி, ஒரு நாய் அந்த தண்ணீரில் மாட்டிக்கொண்டது என்று இருவரும் அந்த நாய்க்குட்டி இருக்கும் திசையை நோக்கி பார்த்தார்கள். ஐயோ பாவம், அந்த நாய்க்குட்டி தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வா காலு நண்பா, நம்ம அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றலாம் என்று நினைத்து காலுக்காகவும் துணிக்குருவியும் ஆற்றின் அருகில் வந்து அமர்ந்தார்கள். அப்பொழுது துணிக்குருவியோ கைகளை நீட்டி அந்த நாய்க்குட்டியிடம், நாய்க்குட்டியே, நீ என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு பத்திரமாக ஆற்றங்கரைக்கு மேலே வா. நீ பயப்படாமல் என் கைகளை பிடித்துக்கொள். இங்கே பார், நான் இங்கே இருக்கிறேன் என்று துணிக்குருவி அந்த நாய்க்குட்டியிடம் தனது கைகளை கொடுத்தாள். அந்த நாய்க்குட்டியும், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறியபடியே துணிக்குருவியை பார்த்து தன்னுடைய கைகளை கொடுத்தது. துணிக்குருவியும் தன்னுடைய கையை நீட்டி அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றினாள். பிறகு 3 பேரும் ஆற்றங்கரைக்கு மேலே வந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார்கள். அப்பொழுது துணிக்குருவி, நாய்க்குட்டியே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? நீ எப்படி இந்த ஆற்றில் அடித்து வந்தாய்? நீர் மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ யார் என்று எங்களிடம் சொல் என்று துணிக்குருவி பணிவாக அந்த நாய்க்குட்டியிடம் கேட்டாள். அதற்கு அந்த நாய்க்குட்டியும், என்னை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கு பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறேன். நேற்று எங்கள் காட்டில் கோடை மழை மிகவும் பலத்த மழையாக பெய்தது. அதனால் நான் அந்த பலத்த மழையில் இப்படி ஆற்றில் அடித்து வரப்பட்டேன். எனக்கு என் கூட பிறந்தவர்கள் பெற்றோர்கள் யாரும் இல்லை. அதனால் நான் தண்ணீரில் விழுந்ததை யாரும் பார்க்கவில்லை. அதனால் யாரும் என்னை காப்பாற்ற முன்வரவில்லை. நீங்கள் என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று அந்த நாய்க்குட்டி நடந்தவற்றை துணிக்குருவிடம் கூறியது. பிறகு, குருவி அம்மா, நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எனக்கு யாரும் இல்லைம்மா, நான் உங்களோடவே இருந்துடுறேன். நான் இந்த காட்டில் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேம்மா. நான் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுகிறேன் என்று கேட்டது. அதற்கு காலுவோ, என்ன,
நீ நாங்கள் இருக்கிற இந்த காட்டில் நீ இருக்க போறியா? நீ ஏதோ உதவின்னு காப்பாத்துங்கன்னு அலறின சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் உன்னை காப்பாற்றினோம். ஆனால் நீ நன்றி சொல்லிட்டு போவேன்னு பார்த்தா இந்த காட்டுலேயே டேரா போட்டுருவ போல. அப்புறம் நாங்களாம் இந்த காட்டிலேருந்து வேறு காட்டுக்கு போகிறதா? இது எங்கள் காடு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த காட்டில் தான் இருக்கோம். உன்னை இந்த காட்டில் நாங்கள் இருக்க விட மாட்டோம். நீ இந்த காட்டில் இருந்தால் எல்லா பறவைகளுக்கும் தொந்தரவு தான் என்று கூறியது. ஐயோ காலு நண்பா, ஒருவரின் மனது புண்படும் மாதிரி இப்படி பேசக்கூடாது. அந்த நாய்க்குட்டி நம்மிடம் பாதுகாப்பு தானே கேட்கிறது. நம் இந்த காட்டில் வாழும் எந்த பறவைகளுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்றும் கூறுகிறது. பிறகு எதற்கு நீ அந்த நாய்க்குட்டியை மனது காயப்படும் மாதிரி இப்படி பேசுகிறாய்? இவ்வாறு பேசுவது தவறு காலுக்காகவே. நான் அந்த நாய்க்குட்டிக்கு அடைக்கலம் கொடுக்கத்தான் போகிறேன் என்று துணிக்குருவி காலு காகத்திடம் கூறியவுடன் காலு காகத்திற்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. உடனடியாக இந்த விஷயத்தை மற்ற பறவைகளிடம் கூற வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு காட்டிற்கு சென்று விட்டது. பிறகு துணிக்குருவியும் அந்த நாய்க்குட்டியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தது. அப்பொழுது தன்னுடைய மகள் சீச்சு அவள் வீட்டில் இருந்து, அம்மா, இது என்னம்மா நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இந்த நாய்க்குட்டி நம்மளை ஒன்றும் பண்ணாதாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா என்று கூறினாள். அதற்கு துணிக்குருவியோ, சீச்சுமா, அந்த நாய்க்குட்டிக்கு யாரும் இல்லை சீச்சுமா. இன்று நானும் காலு காகத்தையும் ஆற்றங்கரையின் அருகில் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது இந்த நாய்க்குட்டி ஆற்றங்கரையில் தண்ணீரில் அடித்து வரப்பட்டது. ஐயோ காப்பாற்றுங்க என்று அலறல் சத்தம் கேட்டவுடன் நான் இந்த நாய்க்குட்டியை காப்பாற்றி விட்டேன். நீ யார் என்று விசாரித்த போது எனக்கு யாரும் இல்லை, நான் உங்களோடு தங்கி விடுகிறேன் என்று கூறியது. அதனால் தான் நாம் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இந்த நாய்க்குட்டியினால் நம் காட்டில் வாழும் எந்த பறவைகளுக்கும் எந்த ஆபத்தும் வராது. இந்த நாய்க்குட்டியை நம் வீட்டிலேயே வைத்து கொள்ளலாம். அப்படி நம் வீட்டில் வைத்து கொண்டால் நமக்கு தான் பாதுகாப்பு. இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு நல்ல பெயராக வைக்கலாம். என்ன பெயர் வைக்கலாம்? இந்த நாய்க்குட்டியின் பெயர் பட்டு. இதை நாம் இனிமேல் பட்டு என்று கூப்பிடலாம். நீயும் பயப்படாமல் இந்த நாய்க்குட்டியிடம் பேசலாம், அதுவும் உன்னிடம் பேசும் என்று துணிக்குருவி தன்னுடைய மகள் சீச்சுவிற்கு பயப்படாமல் இருக்கும்படி கூறினாள். பிறகு அவள் துணிக்குருவியிடமும் பட்டுவிடமும், குட்டி பசங்களா, நான் காட்டில் போய் நமக்கு தேவையான உணவுப் பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் விளையாடிட்டு வீட்டிலேயே பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு துணிக்குருவி அங்கிருந்து காட்டிற்கு சென்றார். பிறகு துணிக்குருவி, நம் வீட்டில் 2 இருந்தோம், இப்பொழுது 3 பேர் இருக்கிறோம். எனவே அனைவருக்கும் நிறைய பழங்கள் வேண்டும், நிறைய உணவுப் பொருட்கள் வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய கூடை நிறைய அனைத்து பழங்களையும் பறித்து தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றாள். அங்கு சீச்சுவும் பட்டுவும் ஒருவருக்கொருவர் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு இருந்தார்கள். துணிக்குருவி இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீல பறவையே, என்னை பார்த்து நீ பயப்படாதே. எனக்கும் பேச தெரியும். நான் உன்னோட சிறந்த நண்பனாக இருப்பேன் என்று அந்த பட்டு நாய்க்குட்டி கூறியவுடன் துணிக்குருவி மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனாள். என்ன, உன்னால் பேச முடியுமா? ஐயா ஜாலி, எனக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். நம் இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து விளையாடலாம். நீ என்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று நான் உன்னை நம்புகிறேன். நம் இருவரும் பந்து விளையாடலாமா? எங்கள் வீட்டில் பந்து இருக்குது, நான் போய் பந்து எடுத்துகிட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஜாலியாக இங்கேயே விளையாடலாம் என்று சீச்சுவும் பட்டு நாயிடம் சொன்னது. பிறகு பட்டு நாய்க்குட்டியும் சீச்சு குருவியும் பந்தை வைத்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது துணிக்குருவி பழங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டாள். அன்று இரவு 3 பேரும் அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு நன்றாக படுத்து உறங்கினார்கள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. காலு காகம் அனைத்து பறவைகளிடமும் சென்று, நண்பர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? துணிக்குருவி ஒரு நாய்க்குட்டியை தன்னோட வீட்டில் வச்சிருக்கா. அந்த நாய்க்குட்டினால் நம்ம காட்டில் வாழ்கிற பறவைகளுக்கு எல்லாருக்குமே ஆபத்து என்று கூறியது. அதற்கு சோட்டுவும், என்ன
நாய்க்குட்டியை வீட்டில் வச்சிருக்கலாளா? ஐயோ, இது என்ன புது வம்பு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அவள் சொன்னாலும் கேட்க மாட்டாளே. என்ன பண்ணுறது? அதற்கு நிட்டுக்குருவியும் அந்த துணிக்குருவி மட்டும் இந்த காட்டில் வாழும் மற்ற பறவைகளோடு ஒற்றுமையாக வாழவே வாழாது. அதுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யும். அந்த நாய்க்குட்டியினால் நம் பறவைகள் ஏதாவதற்கு ஒரு ஆபத்து வந்தால் யார் காப்பாற்றுவார்? இந்த துணிக்குருவிக்கு வேறு வேலையே இல்லை. நாம் அனைவரும் அந்த நாய்க்குட்டியிடம் பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று காட்டில் உள்ள அனைத்து பறவைகளும் காலு காகத்தை சொன்னதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு துணிக்குருவி நாய்க்குட்டியை வைத்திருக்கிறாள் என்றுதான் அந்த காட்டில் உள்ள அனைத்து பறவைகளிடமும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் காலு காகம் சோட்டு கிளியின் வீட்டின் அருகில் நடந்து சென்றது. அப்பொழுது சோட்டு கிளி காலு காகத்திடம், காலு காகமே, காலு காகமே, நேற்று என்னோட வீட்டில் வச்சுருந்த தானியங்களை எதுவுமே காணோம். நீ பார்த்தியா? யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியல. யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இந்த வாரத்துக்கே தானியங்களை சேமித்து வச்சுருந்தேன். யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்று சோட்டு கிளி காலு காகத்திடம் கூறியது. காலு காகமும், என்ன சோட்டு சொல்கிற? நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியலே. நீ நிஜமாக தான் சொல்கிறியா தானியங்களை காணன்னு? இத்தனை நாளாக நம்ம காட்டில் எதுவுமே காணாமல் போனது இல்லையே. அந்த துணிக்குருவி அந்த நாய்க்குட்டியை வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தனால தான் நம்ம காட்டில் எல்லாமே காணாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் இருந்த மிட்டுக்குருவியும் அதைத்தான் சொல்லுச்சு. இன்றைக்கி நீ சொல்கிற, ஒருவேளை அந்த நாய்க்குட்டி தான் ஏதோ ஒரு மாயம் பண்ணி நம்ம பறவைகிட்ட இருந்து உணவுப் பொருளை திருடுதோ என்று காலு காகத்திற்கு துணிக்குருவி வைத்திருக்கும் நாய்க்குட்டியின் மீது சந்தேகம் வந்தது. சோட்டு கிளிக்கும் காலு காகம் கூறியதுதான் சரியாக இருக்கும். அந்த நாய்க்குட்டி வந்ததிலிருந்து தான் நம் காட்டிற்கு உணவுப் பொருட்கள் காணும் என்று இருவரும் அந்த நாய்க்குட்டியின் மீது சந்தேகப்பட்டார்கள். பிறகு புஜி புறாவும் காலு காகத்தை பார்த்தபோது, காலு காகமே, என்னோட வீட்டில் இருந்த பருப்பு வகைகளை காணோம். யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல. இந்த காட்டில் வர வர எல்லார் வீட்லேயும் எல்லாமே திருட்டு போகுது. அங்கே சோட்டு கிளியும் என்னோட தானியங்களை காணோன்னு சொல்லுச்சு. அப்புறம் பார்த்தா என்னோட வீட்டில் இருந்த பருப்பு வகைகளையும் காணோம். யாரை திருடிட்டு போனாங்கன்னே தெரியலையே என்று புஜி புறாவும் காலு காகமும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். மறுநாள் காலு காகத்தின் வீட்டில் இருந்த பழங்களும் காணவில்லை. காலு காகத்திற்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அந்த நாய்க்குட்டி தான் அது வந்ததிலிருந்து தான் நம்ம காட்டில் எல்லாரோட வீட்லேயுமே எல்லா உணவுப் பொருள்களும் காணாமல் போகிறது. இன்று என் வீட்டிலேயே அந்த நாய்க்குட்டி கை வைத்து விட்டதா? இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இந்த விஷயத்தை துணிக்குருவியிடம் போய் சொல்லி அந்த நாய்க்குட்டியை இந்த காட்டிலிருந்து விரட்டும்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்து காலு காகம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து துணிக்குருவியை பார்த்து, துணிக்குருவியே, நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல இந்த நாய்க்குட்டியை வீட்டில் சேர்க்காதேன்னு. இப்போ பாரு, காட்டில் எல்லாரோட வீட்லேயுமே உணவுப் பொருட்களை அந்த நாய்க்குட்டி தான் திருடுது. நீ உடனடியாக அந்த நாய்க்குட்டியை இந்த காட்டிலிருந்து விரட்ட வேண்டும். இல்லை என்றால் நீயும் இந்த காட்டிற்கு இருக்கவே கூடாது என்று காலு காகம் கூறியவுடன் துணிக்குருவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடந்தது என்று விரிவாக கேட்டது. காலு காகமே, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ இப்போ எதுக்கு எங்கள் நாய்க்குட்டி பட்டு மேலே இப்படி கோபப்படுகிற என்று கேட்டது. காலுவோ, எதுவும் தெரியாதது போல் நடிக்காத துணிக்குருவியை, நீ தான் அந்த நாய்க்குட்டிக்கு சொல்லி கொடுத்துருப்ப எல்லார் வீட்டிலே இருந்து எல்லா உணவுப் பொருள்களையும் எடுத்துகிட்டு வா என்று சொல்லி என்று காலு காகம் துணிக்குருவியிடம் கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, ஐயோ காலு காகமே, நான் இப்போ தான் சோட்டு கிளியும் பார்த்துட்டு வரேன். அவங்க வீட்டில் இருந்த தானியங்களை காணோன்னு இப்போ எல்லார் வீட்லேயும் காணாமல் போயிருக்கு. அதற்கு எங்கள் நாய்க்குட்டி காரணம் இல்லை. இன்னைக்கு இரவு என்ன நடந்தது என்று அனைவரும் மறைந்து இருந்து கிராமத்தை கவனிப்போம். நான் போகும் வழியில் மற்ற பறவைகள் யாராவதை பார்த்தால் கிராமத்தில் இருக்கும் பெரிய மரத்திற்கு வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு என் வீட்டிற்கு செல்கிறேன். நீயும் போகும் வழியில் யாரையாவது பார்த்தால் கிராமத்தில் இருக்கும் பெரிய மரத்திற்கு வர சொல்லிவிட்டு போ என்று துணிக்குருவி கூறியவுடன் காலு காகமும் அனைத்து பறவைகளிடமும் இன்று இரவு நம் கிராமத்தில் இருக்கும் பெரிய மரத்திற்கு வந்து விடுங்கள் என்று அழைப்பு கூறியது.
பிறகு அனைத்து பறவைகளும் அவர்கள் கூறியபடியே கிராமத்தில் நடுவில் இருக்கும் பெரிய மரத்திற்கு வந்தது. அப்பொழுது துணிக்குருவி மற்ற பறவைகளிடம், நண்பர்களா, நீங்கள் அனைவரும் என் மீது மிகவும் கோபமாக உள்ளீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்று இரவு அந்த திருட்டு போன பொருள்களுக்கு யார் காரணம் என்று நான் உங்களுக்கு இன்று விரிவாக விளக்கம் தருகிறேன். ஆனால் நான் வைத்திருக்கும் என்னுடைய பட்டு நாய்க்குட்டி காரணமில்லை. இன்று இரவு உங்களுக்கே என்ன நடந்தது என்று புரியும். மணி 12 ஆகிவிட்டது. அனைவரும் மரத்திற்கு நடுவில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று துணிக்குருவி கூறியவுடன் மற்ற பறவைகளும் மிகவும் கோபத்தோடு சரி என்று ஒப்புக்கொண்டு பெரிய மரத்திற்கு நடுவில் சென்று அனைத்து பறவைகளும் ஒளிந்து கொண்டது. ரொம்ப நேரம் ஆயிருச்சே, என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே அனைத்து பறவைகளும் அமர்ந்து தன்னுடைய கிராமத்தை பார்த்து கொண்டு இருந்தது. அப்பொழுது நைட் நேரம் வந்துருச்சு. இந்த இரவில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. இப்போ நம்மளோட வேட்டையை நம்ம காமிக்க வேண்டியது தான். பகலில் போய் உணவு தேடுறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நைட் டைமில் நம்மளுக்கு தேவையான உணவை சேகரித்து வச்சுருக்க பறவைகள்கிட்ட இருந்து நம்மளே எடுத்துக்கணும் என்று துணிக்குருவியோட வீட்டிற்கு செல்லலாம் என்று ஒரு மோசமான கழுகு பேசி கொண்டிருப்பதை அனைத்து பறவைகளும் மறைந்தபடியே அந்த கழுகு பேசி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த கழுகு துணிக்குருவின் வீட்டிற்கு சென்றவுடன் துணிக்குருவி மற்ற பறவைகளிடம், நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்தீங்கல்ல, என்னோட வீட்டில் இருக்க நாய்க்குட்டி காரணமே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் என் நாய்க்குட்டி பட்டுவின் மீது சந்தேகப்பட்டீர்கள். நான் இன்று என் வீட்டிற்கு தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த கழுகு என் வீட்டிற்கு தான் செல்கிறது. இத்தனை நாட்களாக என் நாய்க்குட்டி பட்டு தான் எல்லார் வீட்டிலும் உணவை திருடியது, என் வீட்டில் மட்டும் திருட்டு போகவே இல்லை என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். இன்று அந்த கழுகு என் வீட்டிற்கும் வந்துவிட்டது. நான் இன்று என் குழந்தை சீச்சுவையும் எனது நாய்க்குட்டி பட்டுவையும் தூங்க வேண்டாம். இன்று ஒரு இரவு கண் முழித்து கொண்டு இருங்கள். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன். நான் இப்பொழுது சென்று என் குழந்தையிடமும் பட்டுவிடமும் ஒரு மோசமான கழுகுதான் உணவை திருட நம் வீட்டிற்கு வரப்போகிறது என்ற செய்தியை அவர்களிடம் நான் கூறிவிட்டு வருகிறேன். நீங்கள் இந்த மரத்திற்கு அடியில் அமர்ந்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று துணிக்குருவி தன்னுடைய நண்பர்களிடம் கூறிவிட்டு அந்த கழுகை பின்தொடர்ந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. அப்பொழுது ஜன்னல் வழியாக துணிக்குருவி வீட்டிற்குள் சென்றது. அங்கு சென்று சீச்சுவிடமும் பட்டுவிடமும், குழந்தைகளா, நாம் நினைத்தபடியே இந்த காட்டில் ஒரு மோசமான கழுகுதான் அனைத்து பறவைகளிடமும் இருந்து உணவுப் பொருட்களை திருடி இருக்கிறது. அது இன்று உணவுப் பொருட்களை திருடுவதற்காக நம் வீட்டிற்கே வந்துவிட்டது. இதனை நாம் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. இதற்கு ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று துணிக்குருவி பட்டு நாயிடம், பட்டுவே, நீ இந்த கழுகிற்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். நீ இப்பொழுது வெளியில் சென்று உன் வேலையை காட்டு என்று கூறிவிட்டது. பட்டுவும் வீட்டிற்கு வெளியே வந்து அந்த கழுகுவை அங்கும் இங்கும் கடித்து குதறியது. அந்த கழுகும், ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் செல்கிறேன் என்று அந்த இடத்தை விட்டு தன்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றது. இதனை அனைத்தையும் துணிக்குருவியும் சீச்சுக்குருவியும் தன்னுடைய வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். மற்ற பறவைகளும் ஒரு பெரிய மரத்தின் அருகில் அமர்ந்து அங்கு இருந்து என்ன நடக்கிறது என்றும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த கழுகு அங்கிருந்து தப்பித்து சென்றால் போதும் என்று தன்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றது. பிறகு அனைத்து பறவைகளும் பட்டுவிடம் வந்து, பட்டு நாய்க்குட்டியே, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை இந்த காட்டில் இருக்கவே கூடாது என்று துணிக்குருவியிடம் கூறினேன். அவள் அந்த பேச்சை கேட்காதால் மற்ற பறவைகளிடமும் உன்னை பற்றி நான் குறை கூறினேன். ஆனால் இன்று எங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் பாதுகாப்பாக நீதான் இன்று இருக்கிறாய். உன்னால் தான் அந்த கழுகு இந்த கிராமத்தை விட்டு அடித்து விரட்டப்பட்டது. இல்லை என்றால் எங்களின் உணவுப் பொருட்கள் இப்படியே காணாமல் போய்கொண்டு இருக்கும். எங்களை மன்னித்து விடு பட்டுவே.
ஆமாட்டா பட்டுக்குட்டி, நீ மட்டும் இல்லைனா இந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளோட வீட்லேயும் உணவுப் பொருட்கள் தினமும் காணாமல் போயிருக்கும். நீ இருக்கவும் தான் அந்த கழுகை நீயே அடித்து விரட்டிட்ட. உனக்கு பயந்து தான் அந்த கழுகு இந்த காட்டை விட்டு போயிருக்கும். இல்லைனா எங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகிறதுனே தெரியல. உன்னை நாங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம்டா பட்டு. நீ எங்கள் எல்லாரையுமே மன்னிச்சிருடா பட்டுமா. இனிமே உன்னை நாங்கள் யாருமே தப்பாக நினைக்க மாட்டோம். நீ இந்த காட்டில் எங்கே வேணால் இருக்கலாம். நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். நான் கண்டிப்பாக உங்களுடைய அனைவரின் வீட்டிற்கும் நான் வருவேன். எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், இப்பொழுதாவது நீங்கள் என்னை பற்றி தவறாக நினைக்கும் எண்ணத்தை விட்டு விட்டீர்களே, அதுவே எனக்கு போதும். நான் இனிமேல் உங்கள் அனைவரின் வீட்டிற்கும் பாதுகாப்பாக இருப்பேன். பிறகு அடுத்த நாள் விடிந்ததும் காளு காகத்தின் வீட்டிற்கு துணிக்குருவியும் பட்டு நாய்க்குட்டியும் சென்றார்கள். அப்பொழுது காளு காகம் பட்டு நாய்க்காக பண்ணை எடுத்து கொடுத்தது. பிறகு இருவரும் சோட்டு கிளியின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சோட்டு கிளி சூடாக பாப்கார்ன்களை செய்து கொடுத்தது. பிறகு இருவரும் மிட்டுக்குருவியின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு மிட்டுக்குருவி பட்டு நாய்க்குட்டிக்கு ஒரு அறுசுவை விருந்தும் வைத்தாள். இப்படி அன்று கிராமத்தின் முழுவதிலும் பட்டுவிற்கு சிறந்த பாதுகாப்பும் வரவேற்புமாக இருந்தது. மகிழ்ச்சியாக பட்டுவும் உண்டு மகிழ்ந்தது. குட்டீஸ்களா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவரின் முகத்தையும் உடல் எடையையும் பார்த்து அவர்கள் இப்படிதான் என்று நாமே கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அவர்களின் குணம் இப்படிதான் இருக்கும் என்று நாமளே முடிவெடுக்க கூடாது. அது மிகவும் தவறான செயலாகும். எனவே அனைவரும் ஒருவரை பார்த்து இவர் இப்படிதான் என்று எடை போடுவதை நிறுத்திவிடுங்கள். ஓகே குட்டீஸ்களா, இன்று கதை முடிந்தது. நாளை மற்றொரு கதையுடன் உங்களை பார்க்கிறேன். அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.